மார்க்கெட்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்குது. மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், அவங்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட பிசினஸ், நம்மளோட இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? நாம கரெக்டான இடத்துலதான் இருக்கமா? இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன? எதிர்காலத்துல எப்படி ஷிஃப்ட் ஆக போகுது நம்ம இண்டஸ்ட்ரி? அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன், நல்ல உத்திகள் நம்மளுக்கு தேவை? ஸோ தட் நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு நல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம இண்டஸ்ட்ரியை கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். அது எப்படி ஒரு சாட் ஜிபிடில ஒரு மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பிசினஸ் இண்டஸ்ட்ரியை அனலைஸ் பண்றது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஆமாங்க, இந்த வீடியோல நம்மளோட பிசினஸ், நம்மளோட இண்டஸ்ட்ரி அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது, அதுக்கு நாம தயார்படுத்திக்க போறோம். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ண போறோம் மார்க்கெட்டை, இண்டஸ்ட்ரியை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, அப்ப நாம என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த மெகா ப்ராம்ப்ட் மூலியமா நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மெகா ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட செட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்டா எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி, ஓகே, என்னோட ட்ரெண்ட், இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லி என்னென்ன டாஸ்க் எல்லாம் நான் பண்ணணும், எதெல்லாம் எனக்கு ஒரு ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் கொடுங்க, ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி அதான் எல்லாமே மெத்தடாடிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சுரலா ரிசர்ச் பண்ணி கரெக்டா ஒரு கீ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இது எப்படி இண்டஸ்ட்ரியை இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம கான்டெக்ஸ்டா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறோம். நீங்க இப்படித்தான் இருக்கணுங்க சாட் ஜிபிடி, எனக்கு இதை நோக்கி தான் பண்ணணும். ரெண்டாவது தான் ஏன், என்னோட கோல் என்ன, இதனால நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க கொடுக்குற சம்மரி ரிப்போர்ட்னால ஒரு கம்ப்ளீட்டா என்னோட இண்டஸ்ட்ரி என்னன்னா, இப்ப நான் மார்க்கெட்டிங் எஜுகேஷனல் சர்வீசஸ் ஃபார் தமிழ் எம்எஸ்எம்இஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிசினஸ் என்ன அப்படிங்கறத சின்னதா உங்க இதுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கிங்க. இப்போ என்னோடது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் எஜுகேஷனல் சர்வீசஸ் ஃபார் தமிழ் எம்எஸ்எம்இஸ். ஸோ இது எல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைனிங் ஹவு தீஸ் ட்ரெண்ட்ஸ், இதோட கோல் என்ன, இதனால நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன், என்னோட எய்ம் என்னன்னா டு ஆஃபர் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ். எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்க எனக்கு சொல்லணும், எனக்கு கைட் பண்ணி கொடுக்கணும், அடுத்தடுத்த ஸ்டெப் நான் எப்படி போனா நான் ஜெயிக்க முடியும் என்னோட பிசினஸ்ல அப்படிங்கிற கோலை நான் செட் பண்றேன். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ். அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சா எனக்கு பண்ணி கொடுங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பை ஐடென்டிஃபைங் த மார்க்கெட்டிங். என்னோட பிசினஸை யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே இன்ஃபார்ம்ட் அபவுட் இட்ஸ் ட்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்டக்ட் த்ரூ அனாலிசிஸ் ஆஃப் ரெப்யூட்டபிள் சோர்சஸ். எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல சோர்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் கேதர் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி பேட்டர்ன்ஸ் பார்த்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் என்னென்ன நடந்திருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில, கன்சியூமர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க அவங்களோட பிஹேவியர்ல, இல்லை வேற ஏதாவது ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்ஸ் ஏதாவது ஷிஃப்ட் ஆயிருக்கா, இது எல்லாத்தையும் ரெண்டாவது பண்ணுங்க. மூணாவது, ஒவ்வொரு ட்ரெண்டையும் ஹைலைட் பண்ணி ஒரு டெடிகேட்டடா என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைட்டில் கொடுங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, அந்த ட்ரெண்ட், அதோட ஃபேக்டர்ஸ் என்ன, எதை நோக்கி அது டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸ் வித் இண்டஸ்ட்ரியோட நோட்டபிள் கம்பெனிஸ், அவங்க டெக்னாலஜிஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஆன் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் த ட்ரெண்ட். இது எங்கெங்கெல்லாம் இம்ப்ளை பண்ணலாம் பிசினஸஸ்ல, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங்ல, சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ், ஹெச்ஆர், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், அப்புறம் R&D, எல்லாம் இதுலயே நான் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கொடுக்க சொல்றோம். நாலாவது பாயிண்டா, ப்ரொவைட் அ ஃபார்வர்ட் லுக்கிங் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது தொலைநோக்கு பார்வை, முன்னோக்கு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனோட பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணி, ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருந்து மீடியம் டேர்ம் டு லாங் டேர்ம் வரையில எப்படி ட்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அஞ்சாவது,
கன்க்ளூட் வித் ஸ்ட்ராட்டஜிக் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதான் ஒரு உத்திகளோட எனக்கு கொடுங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்க. நான் எது பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. 6வது, சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ரிசர்ச்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் நடந்திருக்கும், ஒரு பக்கம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கும், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்து ரிசர்ச் பண்ணி எனக்கு கொஞ்சம் சம்மரியா கொடுங்க அப்படிங்கிறது எல்லாம் செட் பண்ணி தான் வந்து நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, திஸ் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ். உங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு இப்படித்தான் இருக்கணும், இந்த 6 பாயிண்ட்ல வேணும். அதே மாதிரி என்னைய பத்தி, நான் என்ன இண்டஸ்ட்ரி, ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மார்க்கெட்டிங் எஜுகேஷன் சர்வீசஸ் ஃபார் தமிழ் எம்எஸ்எம்இஸ். என்னோட ஸ்பெசிபிக் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வித் இந்த இண்டஸ்ட்ரி என்னன்னா, கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. மை பிசினஸ் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் வித் இந்த இண்டஸ்ட்ரி, நான் என்னன்னா, ஐ எம் அ பிசினஸ் கோச் helping Tamil MSMEs to generate 10x sales qualified leads by themselves through my AI digital go to market strategy. அப்படிங்கறத கிளியரா சொல்லிருங்க. உங்க பிசினஸ், உங்க இண்டஸ்ட்ரி என்ன, உங்களோட ஸ்பெசிபிக் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லிருங்க. ஓகே, தென் கம்ஸ் த அவுட்புட். அந்த அவுட்புட் எப்படி இருக்கணும், வில் பி டீடைல்டா, வெல் ஸ்ட்ரக்சர்டா, என்னோட இண்டஸ்ட்ரியை மறுபடியும் மென்ஷன் பண்ணி டீப் இன்சைட்ஸோட, எப்படி ஃபியூச்சர்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஷேப் ஆக போகுது, எல்லாம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் புல்லட் பாயிண்ட்ஸ் வித் கீ ஃபேக்ட்ஸோட, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸோட எனக்கு வேணுங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா சொல்லிட்டோம் அப்படின்னா, லுக் அட் த ரிசல்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் சம்மரியில எல்லாம் என்னோட இதை பிசினஸ் எடுத்துட்டு அதோட ஸ்கோப் என்ன, கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கறது கிளியரா சொல்லும். கேட்டகரி வைஸ் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்னலாம் நம்ம கேட்டகரியில இருக்கு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதா இருக்கும். தென் பாத்தீங்க அப்படின்னா, டேட்டா சிக்னல்ஸ் அண்ட் மொமெண்டம் எல்லாமே, ரீஜனல் இன்டர்நெட் அட் ஸ்கேல் என்ன இருக்கணும், வாட்ஸ்அப் இஸ் த டிஃபால்ட் பிசினஸ் சேனல். இதுதான் உங்களுக்கு மெயினா. இப்போ பிசினஸ் பீப்புளுக்கு நான் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப் இஸ் த மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடும். பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூபிஐ எல்லாம் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா அது வந்து 2வது டேட்டாவை வந்து காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் பிளேசஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஏஐ ரெடினஸ் எங்க எப்படி ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடோட ஈகோ சிஸ்டம் எப்படி போய்கிட்டு இருக்குது, இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கெங்க நடக்கு, நான் முதல்வன் ஸ்கில்லிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஷார்ட் ஃபார்ம் லேர்னிங் அண்ட் அக்விசிஷன் என்ன, இது எல்லாமே செகண்ட் பாயிண்டா சொல்லிடுது. அதே மாதிரி கீ ட்ரெண்ட்ஸ், வாட் எதெல்லாம் என்ன, அப்புறம் டிரைவர்ஸ் இதெல்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ட்ரெண்ட், ஒவ்வொரு ட்ரெண்டா. தமிழ் ஃபர்ஸ்ட் வெர்னாக்குலர் ஜிடிஎம் எஜுகேஷன், அதாவது தமிழ் மொழியில் நான் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத ட்ரெண்ட் ஏவா சொல்லுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள் வித் என்ன இம்ப்ளிகேஷன்ஸோட எல்லாமே ஒவ்வொன்றும் சொல்லிடும். அதே மாதிரி ட்ரெண்ட் பி என்ன, வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் இன் சாட் காமர்ஸ், இதை வாட்ஸ்அப்பை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கும் குறிய எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கும். ட்ரெண்ட் சி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ட்ரெண்ட் டி என்னன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏஐ அசிஸ்டட் மார்க்கெட்டிங் சர்வீசஸா இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அது வந்து கிளியரா சொல்லி கொடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் இ, ட்ரெண்ட் எஃப், ட்ரெண்ட் ஜி, இந்த மாதிரி கடைசியா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட்லுக் கொடுக்கும். அதாவது 6 மாசத்துல இருந்து 24 மாசம் வரல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு கூடிய கம்ப்ளீட் அவுட்லுக், இது என்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கிளியரா சொல்லிடும். எங்கடா அப்பப்ப அந்த ஓஎன்டிசி வருது. ஓஎன்டிசினா என்னன்னா, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கறதான். ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குரிய எஸ்ஓபிஸ் என்ன, இது எல்லாமே இந்த 2 வருஷத்துக்குரியதை கொடுக்கும். தென் நம்ம பார்த்தோம்னா 5வது பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரெக்கமெண்டேஷனும் நம்ம கேட்டிருந்தோம். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றும் கிளியரா சொல்லி கொடுத்துரும். பாத்தீங்கன்னா இன்னும் போக போக அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம் சோர்சஸ் எங்க இருந்தெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லும். தமிழ்நாடு கவர்மெண்ட், வேர்ல்டு பேங்க்ல இருந்து எடுத்து, ஸ்டார்ட் அப் ஜினோம்ல இருந்து எடுத்து, இந்தியா ஃபைலிங்ஸ்ல இருந்து எடுத்து. ஏன்னா இது பாருங்க, நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒரு மெகா ப்ராம்ப்ட் கொடுக்கறதுனால எங்கெங்க எல்லாம் போய் அது சர்ச் பண்ணி நம்மளுக்கு எப்பேற்பட்ட ரிசல்ட்ஸ் கொடுக்குது பாருங்களேன். ஸோ இதுக்கு தாங்க அந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது இதுதான். ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிளியரா நான் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது பாருங்க, எங்கெங்கெல்லாம் லேட்டஸ்ட் ஹெட்லைன்ஸ் என்ன
அதையும் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க, இதுல ரீயூட்டர்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க, எல்லாமே பக்காவா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கிளியரா இந்த மெகா ப்ராம்ப்ட் சொல்லிருங்க. ஸோ கண்டிப்பா இந்த மெகா ப்ராம்ப்ட் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ யாராருக்கெல்லாம் விருப்பமோ நீங்க தாராளமாக கமெண்ட்ல ப்ராம்ப்ட்னு சொல்லலாம். ஐ வில் சென்ட் யூ த ப்ராம்ப்ட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராம்ப்ட்டுங்க டு அனலைஸ் தி கம்ப்ளீட் ட்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a collaboration. ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.